கட்சி தலைவர் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. இப்ப யாரும் அலௌடு கிடையாது. நீங்க யாரும் பார்க்க முடியாது. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. சார், கட்சி தலைவர்கிட்ட நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு சார். தயவு செஞ்சு எங்களை உள்ள விடுங்க சார். ஐயோ, அனுமதி இல்லாம யாரும் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார். முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. சார் சார் அப்பா, வேலு, இப்ப என்னப்பா பண்றது? எப்படி நம்ம கோயிலுக்குள்ள போறது? வேலு, கட்சி தலைவரோட பொண்டாட்டிய எனக்கு நல்லா தெரியும். நான் அவங்கள நிறைய முறை இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேன். நான் போய் அவங்கள நேர்ல பார்த்து அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். நிச்சயமா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அவங்க போன் நம்பர் இருந்தா உடனே பேசுமா. சரிங்க மாமா, இப்பவே கால் பண்றேன். என்னாச்சுமா? மாமா, அவங்க போன் லைன் கிடைக்க மாட்டேங்குது மாமா. எதுக்கும் அவங்கள நான் நேர்ல போய் பார்த்து பேசி கூட்டிட்டு வரேன் மாமா. ஏமா, அவங்களால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் நீ நினைக்கிறியாமா? நாம கோயிலுக்குள்ள போகணும்னா அவங்க உதவி இருந்தா மட்டும்தான் நம்ம போக முடியும். இல்லனா இந்த கல்யாணத்தை நம்மளால தடுக்கவே முடியாது. அப்பா, சக்தி சொன்ன மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாம்ப்பா. சரிப்பா, நீங்க போய் பேசி பாருங்கப்பா. ம். சக்தி, நீங்க போய் தலைவரோட மனைவியை பார்த்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுங்கம்மா. நான் எனக்கு தெரிஞ்ச யாரையாவது பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்றேம்மா. சரிங்க அண்ணா. வேலு, என் கூட வா. சரி, வரோம்ப்பா. சரிப்பா. என்ன சார்? வாங்க தலைவரே, வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் தலைவர். வணக்கம்மா. வாங்க 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 தலைவரே. வணக்கம் தலைவரே. வணக்கம் தென்னரசு. வணக்கம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. உட்காருமா, உட்காரு. உட்காருப்பா. தலைவரே வாங்க, உட்காருங்க தலைவரே, வாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் வைஷ்ணவி எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சானே தெரியல மாமா. என்ன பத்தி உனக்கு தெரியாதாமா? அவன் காரியம் சாதிக்கணும்னா என்ன வேணாலும் செய்வாமா. அம்மா, பொண்ணுக்கு முகூர்த்த புடவை மாத்தி சரிங்க, வாமா. பொண்ணை அழிச்சிட்டு வாங்கோ. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். போய் உட்காருங்க. வணக்கம். வணக்கம் தலைவரே. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. தலைவரே, நம்ம கல்யாணத்துக்கு வந்தது பெரிய விஷயம். என்ன சந்தோஷமா? எவ்வளவு பிஸியான ஆள் தெரியுமா? உண்மையாவே நம்ம 2 பேரும் கொடுத்து வச்சோங்க. நம்ம கல்யாண நாள் நம்ம வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. நான் தலைவர்கிட்ட போய் 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க தலைவரே. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ண இல்லப்பா, எதுவும் வேண்டாம். ஓகே. சொல்லியா? இருக்கட்டும்ப்பா. ஏதாவது வேணுமா? இல்லப்பா, இருக்கட்டும், பரவாயில்ல. ரொம்ப நன்றி தலைவரே. உங்க பிஸி ஷெட்யூல்ல என் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க வந்ததை என் வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டேன். அடுத்த அமைச்சரவையில உனக்கு கண்டிப்பா இடம் உண்டு. இன்னும் 2 மாசத்துல நீ அமைச்சராக போற தென்னரசு.
அது மட்டும் இல்ல, உன்னை இந்த மாவட்டத்து செயலாளர் ஆக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் தலைவரே. நான் கட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்க போறீங்க. உங்களுக்காகவும் நம்ம கட்சிக்காகவும் நான் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன் தலைவரே. என் அமைச்சரவையில அமைச்சராகவும் இந்த மாவட்ட செயலாளராகவும் ராஜன் தான் இருந்தாரு. மக்கள் அவர் மேல அதிருப்தியில் இருந்ததுனால அவர் பதவியை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப நீ ராஜனோட மருமகன் ஆகிற, அதனால உன் மேல எந்த கெட்ட பெயரும் வராத அளவுக்கு நீ கட்சி பணிகள் எல்லாம் செய்யணும். கண்டிப்பா தலைவரே. நீ முறைகேடு செய்யறேன்ல எனக்கு புகார் வரக்கூடாது. வராது தலைவரே. என் மேல எந்த புகாரும் உங்களுக்கு வராது. என்னை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்க போறீங்க. அதை காப்பாத்துற மாதிரி நான் உங்ககிட்ட உண்மையா இருப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவரே. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. கல்யாண மாப்பிள்ள எங்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தா எப்படி? போய் பொண்ணு பக்கத்துல உட்காரு. சரிங்க தலைவரே. உத்தரவு தலைவரே. மச்சான் உட்காருங்க. மச்சான். சரி 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 சரி. வருங்கால அமைச்சரே, ஏய். மாவட்ட செயலாளரே, கங்க்ராட்ஸ். என்ன மச்சான் கிண்டல் பண்ற? நான் எங்க கிண்டல் பண்றேன்? தலைவரே, நீ அடுத்த அமைச்சராக போறேன்னு சொல்லிட்டாரு. மாவட்டத்துக்கே உன்னை செயலாளராக போறேன்னு சொல்லிட்டாரு. இந்த ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. மச்சான் என்ன அமைச்சராகிறேன்னு சொல்லிருக்காரு. அந்த தேனும் எங்க அப்பனும் வந்து காரியத்தை கெடுத்துட்டு போறாங்க. தயவு செஞ்சு அவங்கள இங்கேருந்து அப்புறப்படுத்துரு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்க இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாது. ஏதாவது பண்ணு. நீ ஒன்றும் கவலைப்படாத மச்சான். அவங்கள அடிச்சு இங்கே நான் துரத்திடுறேன். ஆ ஆ வைஷு, தலைவர் என்ன அமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாவட்டத்துக்கு செயலாளரும் நான் தான் சொல்லிட்டாரு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீ என் வாழ்க்கையில் வந்த நேரம் தான் எனக்கு எல்லாமே நல்லதா நடக்குது. உன் கழுத்துல தாலி கட்டதுக்கு அப்புறம் நான் இன்னும் மேல மேல போறேன். உன்னை பணத்தாலையும் நகையாலையும் குடுப்பாட்ட போறேன்.